வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த 80 டேஸ் கோர்ஸில் 49வது நாள் கிளாஸ். நாளைக்கு வந்துச்சுன்னா 50வது கிளாஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு 50 நாள் நம்ம ரீச் பண்ண போகிறோம் நாளையோட. அதே மாதிரி இந்த 80 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் கண்டினியூட்டி இல்லாமல் பிரேக் ஆகி ஒரு சில டைம் போட்டிருக்கேன். ஸோ அது ஒரு சில தடங்கள் இருந்தாலும் இந்த 58th கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறதுல ரீச் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், கடவுளோட ஆசீர்வாதத்தோட. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த 49வது நாள் கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். லாஸ்ட்டு ஒரு 4 to 5 டேஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா, இந்த கெட் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பதிலாக எந்தெந்த வார்த்தையெல்லாம் நம்ம எந்தெந்த வார்த்தைக்கு பதிலாக நம்ம கெட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம், அது எப்போ யூஸ் பண்ணலாம், அப்படி சென்டென்ஸில் அது அமையும் போது அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம் கண்டினியூஸாக. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வகையில் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து நிச்சயமாக போய் பார்த்துருவாங்க. ஸோ அப்போ இன்றைக்கி வந்து இந்த டூ அண்ட் மேக், இந்த 2 வார்த்தை ஏற்கனவே பார்த்தது வந்து கெட்டு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டூக்கு முன்னாடி ஒரு ப்ரெசனன்ஸ் வந்தால் எப்படி வரும், டூக்கு அப்புறம் ஒரு ப்ரெசனன்ஸ் வெர்பு வந்தால் எப்படி வரும், ப்ரெசனன்ஸ் வெர்பு தனியாக வந்துச்சுன்னா எந்த மாதிரியான மீனிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து டூ அண்ட் மேக் அப்படின்ற 2 வார்த்தைகள் வந்து நீங்கள் பாருங்களேன், இது ரெண்டுத்தையுமே பார்த்தா சேம் மீனிங் மாதிரி தான் இருக்கும், பட் மைல்டாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? உதாரணத்துக்கு இந்த எப்போவுமே ஒரு போஸ்ட் பண்ணுற ஒரு கொஸ்டின் வந்து என்னென்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், அடிக்கடி கேட்குற கொஸ்டின், ஐ ஹாவ் மேட் ஏ மிஸ்டேக்கா, ஐ ஹாவ் டன் ஏ மிஸ்டேக்கா? சரிங்களா? ஐ ஹாவ் டன்னு, ஐ ஹாவ் மேட் ஏ மிஸ்டேக் அப்படின்னு வருமா, இல்லை ஐ ஹாவ் டன் ஏ மிஸ்டேக்னு வருமா? ஸோ இதை வந்து ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கிளாஸ், தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட. ஸோ டுடே வந்து we are going to talk about the most important lesson, do, the difference between two words of do and make. So first one is do. ஸோ இந்த do அப்படின்ற வார்த்தைகள் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? இது வந்து இந்த do அப்படின்ற வார்த்தை வந்து பேசிக்காக ஒரு ப்ரெசனன்ஸ் வெர்பு, அதாவது இந்த வெர்பு டேபிளில் முதல்ல வர ரோ இருக்குல்ல, அதில் வரக்கூடிய வார்த்தை அது ப்ரெசனன்ஸ் வெர்பு, தமிழில் நிகழ்கால வினைச்சொற்கள். இது வந்து ஒரு தமிழில் வேர்ச்சொல் அப்படின்னு அமையும். இந்த ப்ரெசன்ஸ் வெர்புனை மட்டும் நம்ம தனியாக பார்த்தோன்னா அதோட மீனிங் என்ன வரும்னு சொன்னேன் ஏற்கனவே. அது ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டளையாக அமையும். உதாரணத்துக்கு வந்து கோ, ஸ்டாண்ட், வாக், ப்ளே அப்படின்றதுக்கெல்லாம் கோன்னா போ, ஸ்டாண்ட்னா எழுந்து நில்லு, அப்புறம் வாக்னா நட, ப்ளேன்னா விளையாடு. இந்த மாதிரி ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையாக வரக்கூடிய வார்த்தை தான் இந்த ப்ரெசனன்ஸ் வெர்பில் வரும். ப்ரெசனன்ஸ் வெர்பு தனியாக வரும்போது அதே வந்து அது சென்டென்ஸில் அமையும் போது அந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதனோட பொருள் மாறிடும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஸோ அப்படி இருக்கிறச்ச நம்ம இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, இந்த டூ அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ டூ அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு செயலை குறிக்க, நம்ம செய்கிற செயலை குறிக்க நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பொதுவான வார்த்தை. ஸோ அப்போ எப்படி யூஸ் ஆகும்னா, ஒரு செயலை குறிக்கிறது, நம்ம செய்கிற ஒரு சப்ஜெக்ட்டு இல்லை ஒருத்தவங்க ஒரு செயலை குறிப்பதற்கான பொதுவான வார்த்தையாக தான் இது பார்க்கப்படுது. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பாருங்கள். வாட் ஆர் யூ டூயிங் திஸ் ஈவினிங் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஆர் யூ டூயிங் திஸ் ஈவினிங் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்ய போகிற, இன்றைக்கி ஈவினிங் என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்தாவே நம்ம அதை என்ன சொன்னோம், ஒரு செயல் இப்போ கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு இருந்தால் அதை சொல்கிறதுக்கு தான் ஒரு ப்ரெசன்டென்ஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். அப்போது இது வந்து கேள்வியாக வந்திருக்கு, வாட் ஆர் யூ டூயிங். அப்போ வாட் WHலாம் முன்னாடி வந்திருக்கு. நான் இன்னும் உங்களுக்கு WH பற்றி சொல்லலை. அப்படி இருந்தாலும் வாட் அப்படின்ற வார்த்தை முன்னாடி வந்திருக்கிறதுனால அது வந்து ஒரு கேள்வியாக அமைஞ்சிருக்கு. அப்படி அந்த கேள்வியாக அமையும் போது அது வந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் ஆர் யூ டூயிங் திஸ் ஈவினிங்னா, நீ இன்னைக்கு ஈவினிங், வாட் ஆர் யூ டூயிங் வரைக்கும் என்னென்னா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, வாட் ஆர் டூயிங் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீ இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு
கேட்குறாங்க கேள்வி. அதுக்கு அந்த டைமில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பதிலாக சொல்ல போகிறீங்க. படிச்சுட்டு இருக்கேன்னா படிச்சுக்கிட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன்னா எழுதிக்கிட்டு இருக்கேன், விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்னா விளையாண்டுட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ அது வரைக்கும் வாட் ஆர் டூயிங்கிறது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் திஸ் ஈவினிங் அப்படின்ற ஒரு வார்த்தை சேர்த்துட்டாங்க பாருங்க. அப்போது எப்பப்போல்லாம் ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸோட, அதாவது வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர வாக்கியத்தோட அடுத்தது வந்து ஒரு டைம் நம்ம குறிக்கிற அந்த காலத்தை குறிக்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து கேள்வியாக அமையும். அந்த கேள்வி எந்த மாதிரியான கேள்வியாக அமையும்? இனிவரும் காலங்களில் நீ என்ன செய்வ அப்படின்ற மாதிரி அமைஞ்சிடும் அந்த கேள்வி. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? வாட் ஆர் டூயிங்னா இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்க, ப்ரெசென்ட்டில் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்ற கேள்வி. அது ப்ரெசென்ட் தான் சொல்லும். அந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ்க்கும் பக்கத்தில் ஒரு டைமை குறிக்கிற வார்த்தை வந்துருச்சுன்னா திஸ் ஈவினிங்னு போட்டுக்காங்க மாதிரி ஒரு காலத்தை குறிக்கிறது. சரிங்களா? அப்படி குறிக்கும்போது அது வந்து இனிவரும் காலங்களில் நீ என்ன செய்வ அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா? அப்போ வாட் ஆர் டூயிங் திஸ் ஈவினிங்னா இன்றைக்கி ஈவினிங் நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியணும். அப்படி புரியும்போது ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, அப்போது டூயிங் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு ஆக்ஷனை குறிக்கிற ஒரு வார்த்தையாகவும், மேக்கிங் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு நம்ம ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஒன்றை க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த திருப்பூர்லாம் பனியன் கம்பெனி இருக்கும். எங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே சரி, நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு பொருளை தயாரிக்கிறாங்களோ இல்லை உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் நம்ம மேக்கிங்னு சொல்லுவோம். ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கும் உற்பத்தி செய்கிறதுக்கும் நம்ம அதை மேக்கிங்னு சொல்லுவோமா? டூயிங்னா ஒரு செயலை செய்கிறது. டூயிங்னா ஒரு செயலை செய்கிறது. ஆனால் டூயிங்னா சாதாரணமாக செய்கிறது. வாட் டு யூ டூ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த வாட் டு யூ டூ அப்படின்றது வந்து நீ என்ன செய்கிற அப்படின்னு அர்த்தமாக வரும். இல்லைன்னா உன்னோட வேலை என்ன அப்படின்னும் அர்த்தமாக வரும். அது கேட்குற கேள்வியை பொறுத்து அந்த சுச்சுவேஷன் பொறுத்து மாறிடும். ஸோ அப்போது அந்த டூயிங் அப்படின்றது வந்து இயல்பாக இப்போ என்ன செய்கிறோமோ அதையும், மேக்கிங்கிறது வந்து தனியாக ஒரு இதை வந்து உற்பத்தி செய்கிறதும் இல்லை உருவாக்குறதை பற்றியும் குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்போ வித்தியாசம் புரியுதா? டூயிங் அப்படின்றதுக்கும் மேக்கிங் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ இனிமேல் அதை பார்க்கலாம். இப்போது ஏதோ ஒன்று ஒரு வேலை செய்கிறீங்க. நீங்கள் இருக்கீங்க உங்கள் வீட்டில், உங்கள் தாத்தா இருக்காங்க. நீங்கள் இருக்கீங்க உங்கள் வீட்டில், நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஒரு ஹாலில், உங்கள் தாத்தா இருக்காங்க. ஸோ அப்போ உங்கள் தாத்தா ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு நீங்கள் போயிட்டு தாத்தா நானும் இதை செய்யட்டுமா, நான் இதை செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அது உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க உடனே வேணாம்ப்பா நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு செய்கிறாங்க. ஸோ இந்த கேள்வியை பாருங்களேன். தாத்தா நான் அதை செய்யட்டுமா, கேன் ஐ டூ திஸ், நான் அதை செய்யலாமா, நான் அதை செய்கிறேன் இல்லை செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, தாத்தா என்ன சொல்கிறாங்க, வேணாம், ஐ வில் டூ இட், நோ ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ நானே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஐ வில் டூ அப்படின்றது அந்த செயலை நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு டைப். ரெண்டாவது வந்து உங்கள் தாத்தா வந்து ஏதோ ஒரு செயலை செய்கிறாங்க, ஏதோ ஒரு செயலை உருவாக்குறாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு சட்டை தைச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் தாத்தா ஒரு டெய்லராக இருக்காங்க. அப்போ சட்டை தைச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சட்டை தைக்கிறத பற்றி தெரியாது. சரிங்களா? ஆனால் உங்கள் தாத்தா டெய்லரு. அப்போ சட்டை தைக்கிறத பற்றி உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் திடீர்னு போயிட்டு பக்கத்தில் உட்காந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ டக்குன்னு கேட்குறீங்க, தாத்தா நான் இதை தைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது என்ன சொல்லுவாங்க தாத்தா, நோ 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 ஐ வில் மேக் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஐ வில் மேக் இட்னு சொல்லுவாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, ஐ வில் டூ இட்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த சட்டை தைக்கிறதுக்கு நீங்கள் போய் கேட்ட உடனே நோ நோ ஐ வில் மேக் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே டூவும் இங்கே மேக்கும் வருது. சரிங்களா? அப்போது ஒரு செயலை நார்மலாக செய்கிறதுக்கு டூவும், ஒரு செயலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், ஏதோ ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இல்லை உற்பத்தி செய்கிறதுக்கும் இல்லை உருவாக்குறதுக்கும் நம்ம மேக் அப்படின்ற வார்த்தையை உருவாக்குறோம். புரியுங்களா? யூஸ் பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? இப்போது இந்த டூ, டஸ், டிட்டு, டூயிங், வில் டூ, டன் இதெல்லாம் இந்த இத்தனை டைப் வார்த்தை இருக்குது. இப்போ நமக்கு வந்து ரூட் வெர்பு வந்து இங்கே வந்து வேர்ச்சொல் வந்து தமிழில் சொல்லும்போது வேர்ச்சொல். அப்போ ப்ரெசன்ட் வெர்பு வந்து டூ தான். டூனா என்ன? ஒரு செயலை செய்கிறது. ஒரு செயலை செய்கிறது என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் டூ இங்கிலீஷில். சரிங்களா? அதே வந்து டிட்னா நான் அந்த செயலை செஞ்சேன். டின்னு என்னது,
நான் அந்த செயலை கடந்த காலத்தில் செஞ்சேன் அப்படின்றது சொல்கிற வார்த்தை. அதே மாதிரி வில் வந்துச்சுன்னா எப்போவுமே நான் என்ன சொன்னேன், இனி வரும் காலங்களில் நடக்க போகிற ஒரு செயலை பற்றி, செயலையோ ஒரு பொருளோட நிலையோ குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வில்லு. சரிங்களா? அதுக்கு பக்கத்தில் வெர்பு வந்துச்சுன்னா வில் டூ அப்படின்னு வந்துச்சுன்னா, ஸோ அப்போ இனி வரும் காலங்களில் நான் அந்த செயலை செய்வேன். டூனா ஒரு செயலை செய்கிறது, டிட்டுனா ஏற்கனவே அந்த செயலை செஞ்சது, அதாவது டூவோட பாஸ்ட் டென்ஸு. டூவோட ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி வரும், வில்லு ப்ளஸ் டூன்னு வரும். சரிங்களா? இப்போ டூ வந்து ஐவி யூ தே அப்படின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கலாம். டஸ் அப்படின்ற வார்த்தை ஹீ டஸ், ஷீ டஸ், இட் டஸ். அப்படி ஹீ ஷீ இட்டுக்கெல்லாம் நம்ம டஸ்ன்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஓகேங்களா? அப்போ டஸ். அப்போ டூயிங்னா நான் அதை இப்போது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது டூ அப்படின்ற ரூட் வெர்போட எத்தனை ஃபார்ம் பாருங்கள். அந்த டூவே வந்து டிட்டுன்னு கடந்த காலத்தை சொல்ல பயன்படுது, வில் டூன்னு இனிவரும் காலங்களில் ஒரு செயலை செய்யறதுக்கான வார்த்தையை சொல்ல பயன்படுது. டஸ்ஸுன்னா இப்போ ப்ரெசண்ட்டில் ஹீ ஷீ இட், ஒரு பையன் ஒரு பொண்ணு அது அப்படின்ற ஒரு மூணு பேரும் ஹீ ஷீ இட், அவன் அவள் அது இதில் ஏதாவது ஒன்று ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்றப்போ டஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படும். டூயிங் அப்படின்றது வந்து இப்போது ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக பயன்படுது. சரிங்களா? அப்போ இதனோட அந்த எத்தனை நிலைகள்லாம் பாருங்கள். இந்த டூன்ற ரூட் வெர்பே வந்து கடந்த காலத்துக்கு வந்தால் டிட்டு, கடந்த காலத்தில் நடந்த செயலை சொல்லப்போனால் டிட்டு, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செயலை செய்யப்போனால் வில் டூ, ஏற்கனவே நடந்து முடிஞ்சு இப்போ தான் முடிஞ்சதுன்னு சொன்னால் டன்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். அதே மாதிரி நிகழ்காலத்தில் ஹீ ஷீட் கூட வரும்போது டஸ்ஸாக வருது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற செயலை சொல்லும்போது டூயிங் அப்படின்ற ஒரு வார்த்தையாக மாறுது. ஆனால் பேசிக்காக டூ அப்படின்ற செயலுக்கு அர்த்தம் என்ன, செய், அவ்வளோதான். அது ப்ரெசன்டென்ஸ் வெர்பு தனியாக வந்துச்சுன்னா ஒரு ஆர்டராக வரும், அதாவது ஒரு செயலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி வரும். அதுதான் டூன்னா செய்யின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இது உங்களுக்கு ப்ரீஃபாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து எல்லா ப்ரெசன்டென்ஸ் வெர்புக்கும் வரும். உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த இடத்துல கோன்னு இருக்குது. கோ ஐவியுதே கூட வந்தால் கோ அப்படின்ற ப்ரெசன்டென்ஸ் வந்து ஐவியுதே கூட வந்துச்சுன்னா, சப்ஜெக்ட் கூட வந்துச்சுன்னா கோன்னு வரும். அதே ஹீஷீட்டு கூட வரும்போது கோஸ்ன்னு வந்துடும். அப்புறம் கோ பாஸ்ட் டென்ஸில் வரும்போது வென்ட்டுன்னு வந்துடும். ஃப்யூச்சர் டென்ஸில் வரும்போது இனிவரும் காலங்களில் செய்ய போகிற செயலை குறிக்கும்போது வில் கோ அப்படின்னு வந்துடும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது கோ, வென்ட்டு, வில் கோ, கான்னு வந்துடும். அப்புறம் கோஸ்ன்னு வந்துடுது, இங்கே கோயிங்னு வந்துடுது. சரிங்களா? அதோட மாற்றங்கள்லாம் பாருங்கள், அதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டூன்னா செய். இப்போ டூன்னா செய், இது எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுது? இப்போது நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், அவளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் அவள் இதே தான்ப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கா. காலையில் எழுந்திரிச்சு பொழுது போனால் அவள் இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவள் தினமும் இதையே தான் செய்கிறா. யூஸ்வலாக அவள் இதே தான் செய்கிறா. வழக்கமாக அவள் இதே தான் செய்கிறா. நார்மலாக அவள் இதே தான் செய்கிறா. எப்போதுமே அவள் இதே தான் செய்கிறா அப்படின்னு சொல்லும்போது எந்த டென்ஸ் யூஸ் ஆகும்? ப்ரெசன்ட் யூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ அவன் வரும்போது ஷீ ஷீ இட்டு கூட அந்த இடத்துல என்ன வரும்? ஹீ ஷீ இட்டு எது வந்தாலுமே இந்த இடத்துல பாருங்களேன், ஹீன்னு போட்டிருக்கேன். சரிங்க, தமிழில் வந்து அவன் தினமும் இதே தான் செய்கிறான். அவன் தினமும் இதே தான் செய்கிறான் போது ஹி டஸ் த சேம் திங் எவ்ரிடே. அப்போது ஒரு செயலை ஒருத்தவன் இதே தான் வழக்கமாக எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கான தினமும், அது சொல்லும்போது எப்படி வரும்? ஹீன்ற வந்துடும். அவன்றதுக்கு ஹீ, தினமும்னா எவ்ரிடே இதே தான் செய்கிறான். எப்போவுமே யூஸ்வலாக டெய்லியும் காலையில் ஏஞ்சி நைட்டு பொழுது போகிற வரைக்கும் அதே தான் செஞ்சானா ஹி டஸ் த சேம் திங் எவ்ரிடே. அவன் இதே தான் செய்கிறான். சரிங்களா? இந்த டூ வந்து டஸ்ஸாக எப்படி மாறுனுச்சு? ஹீ ஷீட் வந்தால் அதுக்கு பக்கத்தில் வர சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு பக்கத்தில் எஸ் சேரும்னு சொன்னேன்னா, எப்போப்பெல்லாம் சப்ஜெக்டாக ஹீ ஷீ இட் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதோ அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய ப்ரெசன்டென்ஸ் வெர்பு, அதாவது அந்த வெர்பு டேபிளில் முதல்ல இருக்க வார்த்தை வரும்போது அந்த வெர்பு டேபிள் கூட எஸ் சேர்ந்துடும். அப்போ ஹீ டூன்றது ஹீ டஸ்ன்னு மாறிடுது. இப்போ கோன்ற வெர்பு ஹீ கோஸ்ன்னு மாறும், ஷீ கோஸ்ன்னு மாறும், இட்டு கோஸ்ன்னு மாறும். இப்போ டூன்றதே வந்து ஹீ டஸ்ன்னு மாறுதா, ஷீ டஸ்ன்னு மாறும். இட்டு வந்துச்சுன்னா இட்டு டஸ்ன்னு மாறிடும். சரிங்களா? ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது நான் அதான் சொன்னேன்ல, ஹீ ஷீ இட்டு பக்கத்தில் வெர்போட சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வந்துச்சுன்னா அந்த வெர்போட எஸ் சேர்ந்து வரும்னு சொன்னேன். அதுதான் அந்த கோன்றது வந்து கோஸாக மாறிடுச்சு, டூன்றது டஸ்ஸாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, அது அப்போ அந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு எதுக்கெல்லாம் பயன்படும்? எப்பப்பெல்லாம் வழக்கமாக ஒரு செயலை செய்கிறோமோ ரெகுலராக
அதே மாதிரி ஆல்வேஸ் எப்போதுமே சொல்லணுமா. அப்போ யுனிவர்சல் ட்ரூத்து. யுனிவர்சல் ட்ரூத்துன்றது காலையில் நம்ம எப்போவுமே சொல்லுவோம்ல, ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். சூரியன் காலையில் கிழக்கே உதிக்கிறது, மேற்கே மறைகிறது. இதெல்லாம் யுனிவர்சல் ட்ரூத்து. சரிங்களா? த சன் ரைசஸ், த சன் ரைஸ்ன்ற வார்த்தை ரைசஸ்ன்னு மாறிடுச்சு பாருங்கள். த சன் ரைசஸ், அதே மாதிரி இந்த ஈஸ்ட். அந்த சன் செட்ஸு, செட்டுன்ற வார்த்தை செட்ஸ்ன்னு மாறிச்சு. அந்த வெர்பு கூட எஸ் இருந்துச்சு, அது சன் அப்படின்னு சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்தில் வர வெர்பு செட்டு அப்படின்ற வார்த்தை வந்து செட்ஸ்ன்னு மாறிடுச்சு. அப்போ யுனிவர்சல் ட்ரூத் சொல்லும் போதும் அந்த வெர்பு வந்து எஸ்ஸாக மாறிடும். அப்புறம் யூஸ்வலாக நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், எப்போவுமே வழக்கமாக நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்லுவோம். ஸோ அப்போ அதோட ஃபார்மெட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போது ஒரு கேள்வி, வாட் டு யூ டூ அப்படின்னு வருது. வாட் டு யூ டூன்னு எப்போப்பெல்லாம் உங்களை கேட்குறாங்களோ அப்போ என்ன கேட்குறாங்க? யூஸ்வலாக நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, தினமும் நீ என்ன செய்கிற அப்படின்னா உங்களை வேலையை பற்றி கேட்குறாங்கன்னு அர்த்தம். அது வந்து உங்களோட வாட் இஸ் யுவர் ஜாப் அப்படின்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் வேலையை தானே தினமும் செய்வீங்க. ஸோ அப்போ வாட் டு யூ டூ அப்படின்ற கேள்வி வந்து நீங்கள் எப்போவுமே என்ன செய்கிறீங்க. வாட் டு யூ டூனா நீங்கள் யூஸ்வலாக டெய்லியும் என்ன செய்கிறீங்க. அப்போது வாட்ஸ் யுவர் ஜாப் அப்படின்றதுக்கு கேட்குற கேள்வி தான் வாட் டு யூ டூ. வாட் இஸ் யுவர் ஜாப்னு கேட்கலாம், இல்லை வாட் டு யூ டூன்னு கேட்கலாம். சரிங்களா? அப்போ வாட் டு யூ டூன்னா உங்களோட வேலை என்ன, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சொல்லும்போது ஐ ஆம் an engineer, இல்லை ஐ ஆம் a டாக்டர், ஐ ஆம் a scientist, ஐ ஆம் a ஸ்போர்ட்ஸ்மேன், ஐ ஆம் a டீச்சர், இல்லைனா ஐ ஆம் a யூடியூபர். அடுத்தது வந்து இல்லைனா நீங்கள் கவர்மெண்ட் சைடில் வேலை செஞ்சுட்டீங்க, ஐ ஆம் a சப் கலெக்டர், ஐ ஆம் a ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், ஆர்டிஓ அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை ஐ ஆம் a விஏஓ, இல்லை ஐ ஆம் a தாசில்தார், இல்லை ஐ ஆம் an என்ஜினியர், இல்லை ஐ ஆம் a ஸ்டேஷன் மாஸ்டர் இன் ரயில்வே, இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். சரிங்களா? அப்போ வாட் டு யூ டூ அப்படின்ற கேள்வி ஏன் உங்களுக்கு அந்த இடத்துல வேலையை குறிக்குது அப்படின்னு சொன்னால், அது எப்போவுமே அந்த வாட் டு யூ டூ அப்படின்ற கேள்வி வந்து எப்போவுமே அது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸாக வருது. அந்த கேள்வி அந்த கேள்வியில் வந்துச்சுனாவே, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வந்துச்சுனாவே அந்த கேள்வியோட அர்த்தம் என்னென்னா, எப்பொழுதுமே நீங்கள் என்ன செய்கிறீங்க, தினமும் நீங்கள் வழக்கமாக என்ன செய்கிறீங்க, அதுதான் வாட்ஸ் யுவர் ஜாப். அப்போ நம்ம தினமும் என்ன செய்வோம், நம்ம செய்கிற வேலையை தான் அதில் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வாட் டு யூ டூ அப்படின்ற கேள்வி வந்து நம்மளோட ஜாபை குறிக்குது. வாட்ஸ் யுவர் ஜாப் அப்படின்றது ஒன்று தான். அப்போ வாட் டு யூ டூன்னு ஒன்று தான். அப்போது ஐ ஆம் an engineer, ஐ ஆம் a டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிற வேலையை சொல்ல வேண்டியதான். சரிங்களா? அதே பாருங்கள், இப்போது வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ற வார்த்தை வருது. இப்போ அந்த வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்றதும் சார் வாட் டு யூ டூவும் ஒன்று தான், வாட் ஆர் டூயிங்கும் ஒன்று தான். என்ன அங்கே சிம்பிள் ப்ரெசன்ட்டில் சொல்லியிருக்கோம், இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லியிருக்கோம். அப்போ ரெண்டுமே ஒன்று தானே. இப்போ வாட் ஆர் யூ டூயிங் மட்டும் இப்போ நீ என்ன செய்கிற வேலையை அப்படின்னு குறிக்காதா, அது மட்டும் ஏன் குறிக்காதா அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர். ஆனால் அது சொல்லாது. வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்றது இப்போ நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க. டூயிங் வந்துச்சுனாவே, வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துக்கிட்டுனாவே இப்போ ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம்னு சொன்னேன்னா, அதுவே கேள்வியாக வரும்போது இப்போது நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்துடும், கேட்குற மாதிரி வந்துடும் அட் ப்ரெசண்ட்டில். அப்போ வாட் டு யூ டூன்னா ரெகுலராக, டூ யூ டூ, வாட் டூ யூ டூ அப்படின்னு வச்சுன்னா ரெகுலராக, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து இப்போ. சரிங்களா? இப்போது ப்ரெசண்ட்டில், இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிற காலத்தில் நீ என்ன செய்கிற, அவ்வளோதான். அவங்க உன்னை பார்க்கும்போது இப்போ உங்கள் அப்பா உள்ளே வராரு, எக்ஸாம் நாளைக்கு, நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஏய் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டால், அப்பா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்பா படிச்சுட்டு இருக்கேன்ப்பா. ஏய் நீ டிவி தானே பார்த்துட்ருக்க. அப்பா அட் எ டைமில் கேட்டு அந்த டைமுக்கு உடனே பதில் சொல்கிறது. சரிங்களா? அப்போ கண்ணால் பார்க்கும்போது நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதுதான் அட் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வரும். சரிங்களா? வாட் டு யூ டூக்கும் வாட் ஆர் யூ டூயிங்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே அடுத்தது பார்க்கலாம். இப்போ டூ அப்படின்ற வார்த்தையினுடைய எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தோமா, அப்போ மேக் அப்படின்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்ப்போம். எப்பப்பெல்லாம் நீங்கள் ஒரு பொருளை இல்லை மற்றவங்க ஏதாவது ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணும்போதோ இல்லை க்ரியேட் பண்ணும்போதோ, தமிழில் சொல்லணும்னா உருவாக்கும் போதோ, உற்பத்தி செய்யும் போதோ, தயாரிக்கும் போதோ நம்ம மேக் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போது நீங்கள் ஒரு வேலையை எப்போவுமே யூஸ்வலாக செய்கிறீங்க. நம்ம வேலை செய்கிறோம். என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூமை க்ளீன் பண்ணுறேன், படிக்கிறேன், எழுதுகிறேன், விளையாடுறேன். இதெல்லாம் நார்மலான வேலை. ஆனால் இங்கே பாருங்கள், டீ போடுறேன். சரிங்களா? டீ போடுறேன் அப்படின்றது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பால், சுகரு ப்ளஸ் வந்து டீ தூள் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறீங்க.
டீ அப்படின்ற ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறீங்க, மேக் பண்ணுறீங்க, சரிங்க, க்ரியேட் பண்ணுறீங்க, மேக் பண்ணுறீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இங்கே இடத்துல டீ போடுறன்றது வந்து ஐ எம் மேக்கிங் டீ, ஐ எம் மேக்கிங் டீ அப்படின்னு வரணும், சரிங்களா. ஐ எம் மேக்கிங், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அப்போ டீ போடுறப்போ ஐ எம் மேக்கிங் டீ அப்படின்னு சொல்லணும். இல்லைனா இப்படி கூட சொல்லலாம், ஐ எம் மேக்கிங் சம் டீ, நான் கொஞ்சமாக டீ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், சாரி கொஞ்சமாக டீ போட்டுட்ருக்கேன். இப்போ இதே காஃபி போடுறேன்னா காஃபின்றதும் ஒரு பொருளை உருவாக்குறது, சரிங்களா. ஓகே, அதாவது ராவாக ஒரு சில பொருளை எடுத்து அதனோட அவுட்புட்டை நம்ம வேறு மாதிரி கொடுக்குறோம். அப்போ இதெல்லாம் மேக் பண்ணுறது. டீ காஃபி போடுறதும் மேக் பண்ணுறது. ஐ எம் மேக்கிங் காஃபி, இல்லை ஐ எம் மேக்கிங் சம் காஃபி, ஷீ இஸ் மேக்கிங் சம் காஃபி, இல்லை ஷீ மேக்ஸ் காஃபி அப்படின்னு வந்துடும், சரிங்களா. ஓகே, அடுத்தது கேக் செய்கிறேன். கேக்குன்றது நிறைய பொருளை ஒன்றா சேர்த்து அதை இன்னொரு பொருளாக ப்ரொடியூஸ் பண்ணுறது, சரிங்களா. அதை உருவாக்குறது, தயாரிக்கிறது. அப்போது ஐ எம் மேக்கிங் கேக். அதேமாதிரி பாஸ்ட் டென்ஸ் சொன்னால் ஐ மேட் எ கேக். ஐ மேட் எ கேக் எஸ்டர்டேனா நான் நேற்று ஒரு கேக் செஞ்சேன், சரிங்களா. ஓகே, இப்போ என்ன செய்கிறேன்னா ஐ எம் மேக்கிங் எ கேக், நான் ஒரு கேக் செய்கிறேன், அதுவும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறேன், அதுவும் சாக்லேட் ஃப்ளேவரில் ஒரு கேக் செய்கிறேன், சரிங்களா. அதுக்கு அடுத்தது நீ என்ன செய்கிற, அம்மா எப்பா நீ என்ன செய்கிறேன்ட்டு, அம்மா நீ என்ன செய்கிற அப்படின்ட்டு வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் சாப்பாடு செய்கிறேன்ப்பா, ஐ எம் மேக்கிங் என்னது நைட் சாப்பாடுக்கு டின்னர், ஐ எம் மேக்கிங் டின்னர், இல்லை ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபுட் ஃபார் டின்னர், இல்லை ஐ எம் ப்ரிப்பேரிங் லஞ்ச், ஐ எம் ப்ரிப்பேரிங் பிரேக்ஃபாஸ்ட், ஐ எம் ப்ரிப்பேரிங் டின்னர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், சரிங்களா. அப்போ சாப்பாடெலாம் செய்கிறது, அரிசியை போட்டு அதில் தண்ணியை போட்டு நிறைய எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் கொதிக்க வச்சு சாப்பாடை வடித்து விட்டால் அரிசியிலேருந்து சாப்பாடு வரப்போகுது. அப்போ இன்னொரு ராவாக ஒரு சில பொருட்களை எடுத்து அதுலேருந்து வேறு அவுட்புட் கொண்டு வரும்போது அதெல்லாம் மேக்கிங், சரிதா. அப்போது நார்மலாக செய்கிறதெல்லாம் டூயிங், ஓகேங்களா. இப்போ இதே பாருங்களேன், நீங்கள் சில டைம் கேட்பீங்களா, நீங்கள் இப்படி இந்த மெட்ராஸில் நம்ம இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பக்கம் போனோன்னா, எப்போ என்னடா அது பெருசு பெருசாக இருக்குது ஏதோ கம்பெனி, அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஏதோ மேக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த கம்பெனியா இது கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிறாங்க, அந்த கம்பெனியா இது வந்து கவர்மெண்ட்டோட விதை தயாரிப்பு பண்ண, அதாவது ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் இருக்குல்ல, ரொம்ப உயர்ந்த ரக உயர் வீரிய ரகைகள் இருக்குல்ல, அதிக லாபம் தரக்கூடிய அதிக உற்பத்தி தரக்கூடிய உயர் ரக விதைகளை வந்து உற்பத்தி செய்கிறாங்க, நெல் விதைகளை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அப்போது ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸை வந்து தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி, அங்கே அது வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓ இது திருப்பூரா, இது என்னது இது பனியன் கம்பெனி, அப்போ அங்கே என்ன செய்வாங்க, பனியன் தயாரிப்பாங்க, சட்டை தயாரிப்பாங்க, சரிங்களா. அப்போ கார்மெண்ட்ஸ் கம்பெனி, அங்கெல்லாம் ஒரு சில பொருள்களை போட்டு இன்புட்டாக கொடுத்து அதுலேருந்து அவுட்புட் வேறு ஒரு பொருளாக எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா. அதே மாதிரி இது என்னப்பா இது என்னது, இது என்ன கம்பெனின்னு கேட்டவுடனே இதுவா, இதெல்லாம் வந்து திரும்பி ரீயூசபிள் பண்ணக்கூடிய பேப்பர் பிளேட்ஸை வந்து உருவாக்குற, தே ஆர் மேக்கிங் ரீயூசபிள் பேப்பர் பிளேட்ஸ் அப்படின்னா மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அந்த பேப்பர் பிளேட்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இது அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இப்போ மேக்கிங்க்கும் டூயிங்க்கும் வித்தியாசம் புரியுதா. இப்போ அதே மாதிரி வேறு பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சில சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அப்போ மேக்கும் டூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, நீ பாருங்கள், அப்போ டூ அப்படின்றது வந்து நான் செஞ்சேன் நார்மலாக, நீ நேற்று உனக்கு தெரியுமாடா நேற்று சண்டேயில் நான் என்னென்ன செஞ்சேன், செம்ம வேலை நேற்று, அப்பா நேற்று எனக்கு ரொம்ப அதிகமான வேலை இருந்துச்சு. என்னென்ன வேலைன்னா, நான் ட்ரெஸ்ஸு துவைச்சேன், ஹோம்ஒர்க் பண்ணினேன், அப்புறம் வந்து ரூமெல்லாம் க்ளீன் பண்ணினேன், இதெல்லாம் செய்கிற வேலை. இதெல்லாம் நார்மலாக ட்ரெஸ்ஸு துவைக்கிறதுக்கு வந்து நீங்கள் புதுசாக ஒரு சட்டையை வெட்டி அதை துவைச்சி இது பண்ண மாட்டீங்க, சரிங்களா. ஏற்கனவே இருக்கிறத துவைக்க போகிறீங்க. ஹோம்ஒர்க் பண்ணுங்கன்னா கொடுத்த ஹோம்ஒர்க்கை எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ரூம் க்ளீன் பண்ணால் இருக்கிற ரூமை க்ளீன் பண்ண போகிறீங்க, புதுசாக ஒரு ரூமை கட்டி அதை க்ளீன் பண்ணுறதில்ல, சரிங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள். அப்போ டூ அப்படின்றது வந்து டூ அப்படின்ற வார்த்தை வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போது அப்போ எக்ஸாம்லாம் வரும்போது நீ என்ன பண்ணுற அப்படின்னா, சூப்பர்வைசர் வராங்க உங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு, என்ன பண்ணுறேன்னா எக்ஸாம் எழுதுகிறேன், ஐ எம் டூயிங் மை எக்ஸாம். இல்லைனா அடுத்த மாதம் எனக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, ஐ எம் டூயிங் மை எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த், ஐ எம் டூயிங் மை நீட் எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ இப்போ எக்ஸாமுக்குலாம் நம்ம டூ அப்படின்ற வார்த்தை சொல்லலாம். அதே மாதிரி வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா,
ஐ எம் டூயிங் மை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஐ எம் டூயிங் மை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். அடுத்தது ஹோம் ஒர்க்கு. அதெல்லாம் எப்பவுமே யூசுவலா செய்றது. ஹோம் ஒர்க்னா. சரிங்களா? என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, அவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது, தே ஆர் டூயிங் தேர் ஹோம் ஒர்க். அவங்கலாம் அவங்களோட ஹோம் ஒர்க்க செய்றாங்க. ஆம். அதே மாரி ஒரு செயல் நடக்குது. அத வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேவரா பண்ணி குடுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. "எப்பா எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். அத கொஞ்சம் எனக்கு ஃபேவரா பண்ணி குடுங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ப்ளீஸ் மேக் மீ இல்ல மேக் மீன்னு சொல்ல பாருங்க தப்பு. இந்த இடத்துல ப்ளீஸ் டூ மீ எ ஃபேவர். குட் யூ ப்ளீஸ் டூ மீ எ ஃபேவர் அப்படின்னா, குட் யூ ப்ளீஸ் டூ மீ எ ஃபேவர் எனக்கு அத கொஞ்சம் ஃபேவரா பண்ணி குடுக்குறீங்களா? எனக்கு அது வந்து கொஞ்சம் ஃபேவரானா கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாரி. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து என்ன பண்றேன்? எக்சர்சைஸ் பண்றேன். ஹி இஸ் டூயிங் அன் எக்சர்சைஸ். ஹி இஸ் டூயிங் அன் எக்சர்சைஸ். இதெல்லாம் நார்மலா பண்றது. அதே மாரி ஹவுஸ் ஒர்க். அம்மா என்ன பண்றாங்க? அவர் மதர் இஸ் டூயிங் ஹவுஸ் ஒர்க். ஏதோ வீட்ல உள்ள வேலைய பார்க்குறாங்க. சரிங்களா? அப்போ டூக்கும், மேக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ, இதில நான் ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன். அத மறந்துட்டேன். எங்க இருக்குன்னு தெரியல. அதனால தான் தமிழ்ல எழுதி வச்சுக்கிறது. ஆ ஓகே. இதோ இதோ இந்த 3 வார்த்தை பாருங்களேன். ஐ டிட் தட். இப்ப பாருங்க. ஐ டிட்டு, டிட் நாட்டு, ஐ டூ இட். டூ, டிட் நாட், டிட். சரிங்களா? இதுக்குள்ள மீனிங்லாம் என்னன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, "ஆஹா! நான் அத செஞ்சேன்டா. ஆனா இத செய்ய மறந்துட்டேன்." அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் இத செஞ்சேன். ஆனா அத செய்ய மறந்துட்டேன். இல்லன்னா, அத செஞ்சேன். ஆனா இத செய்ய மறந்துட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப எப்படி சொல்லுவீங்க? இப்ப அதன்னா தட். இதுன்னா திஸ். சரிங்களா? அப்போ டிட்ட வச்சு சொல்லலாம். நம்ம கடந்த காலத்துல ஒரு செயல இத செஞ்சேன். ஆனா அத செய்ய மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆ எஸ்டர்டே ஐ டிட் திஸ். பட் ஐ டிட் நாட் தட். நான் நேத்து இத செஞ்சேன். ஆனா அத செய்யல அப்படின்னு சொல்லும்போது, ஐ டிட் நாட் தட். ஐ டிட் இட் எஸ்டர்டே. ஐ டிட் திஸ். பட் ஐ ஃபர்காட் டூ டூ இட் டூ தட். நான் அத செய்ய மறந்துட்டேன். அதே மாரி, ஆஹா! இங்க பாருங்களேன். அதே மாரி ஐ டிட் நாட் டூ இட்னா, நான் அத செய்யல. எஸ்டர்டே இல்ல லாஸ்ட் மந்த் ஐ டிட் நீ அத செஞ்சியா? அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்பா ஏதோ ஒண்ணு சொல்றாங்களே உன்ன பத்தி, நீ அத செஞ்சியா அந்த வேலைய? அப்படின்னு கேட்குனா, இல்ல சார் ஐ டிட் நாட் டூ இட். அப்படின்னா நான் அத நான் செய்யல. அப்ப இட்டுன்றது அத குறிக்கும். சரிங்களா? அதே மாரி, ஆமா சார், ஆமா சார். நான் தான் அத செஞ்சேன். ஏம்பா இந்த ஆஃபீஸ் ஃபைல்லாம் லாஸ்ட் மந்த் ஏதோ பார்த்தீங்களாமே, அத நீ தான் செஞ்சியா? அப்படின்னு கேட்கும்போது, எஸ் ஐ டூ இட். எஸ் ஐ டூ தட் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ ஐ டிட் தட் இல்ல ஐ டிட் இட் அப்படின்னா அதை நான் தான் செஞ்சேன். ஐ டிட் நாட்னா அதை நான் செய்யலை கடந்த காலத்தில். ஐ டூ இட்னா நான் பார்த்து தான் நான் தான் செய்கிறேன். ஓகேங்களா? அப்போ வித்தியாசம் புரியுதா? ஓகே. அடுத்தது பாருங்க. அப்போ மேக் அப்படின்ற வார்த்தையை நம்ம எக்ஸாக்டாக எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு ஒரு சில இதுக்கு நம்ம எப்போவுமே பயன்படுத்துவோம். அப்போ அது என்னன்னா, ஒரு செயல் செய்றேன். ஒரு மேக்ன்றது என்ன நான் சொன்னேன்? ஒண்ண வந்து ப்ரொடியூஸ் பண்றது, ஒண்ண கிரியேட் பண்றது. தமிழ்ல சொல்லணும்னா, ஒண்ண தயாரிக்கிறது, உற்பத்தி பண்றது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு கேக் செய்றேன். ஒரு பர்த்டே கேக். நான் ஒரு பேக்கரியில ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். அதில நான் வந்து அந்த குக்கா ஒர்க் பண்றேன். ஷெஃப்பா ஒர்க் பண்றேன். ஸோ, அதில கேக் வந்து நான் ஆர்டர் குடுத்துருக்காங்க. அதில வந்து கேக்க செஞ்சுட்டேன். அதில அந்த நேம் எழுத சொல்றாங்க. நேம் எழுத சொல்லும்போது, அந்த பேரு உதாரணத்துக்கு வந்து ஆ சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சாரி நம்ம இது பேர் வேணாம். ஆ ஏதோ ஒண்ணு ஷஷ்ருதாஸ் அப்படின்னு ஷஷ்ருதாஸ் ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்ல செகண்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு, ஷஷ்ருதா அப்படின்னு பேர எழுத சொல்றீங்க இங்கிலீஷ்ல. எழுத சொல்லும்போது அவங்க எழுதி குடுத்துட்டு போயிருக்காங்க. டக்குனு இவரு வந்து ஒரு ஞாபகமா, நீங்க ஏற்கனவே ஒரு பொருள செய்றீங்க. ஆர்டர் பண்ணி குடுத்துட்டு போன ஒரு பொருள வந்து நெறைய பொருள போட்டு ஒரு கேக்க செஞ்சுட்டீங்க. அதுல நீங்க ஏதோ ஒரு பேர எழுதப் போறீங்க. எழுதி குடுத்த மாரி அவங்க ஷஷ்ருதா அப்படின்ற ஒரு பேர எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. டக்குனு நீங்க எழுதும்போது ஏதோ ஞாபகம் மறதியில அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு ஷஷ்ருதாவுக்கு. அப்போ வந்து கேட்டோனே என்னங்க அவங்க பார்த்துட்டாங்க. என்னங்க ஷஷ்ருதான்னு ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு போட சொன்னா, நீங்க ஷஷ்ருத்ரான்னு போட்டிருக்கீங்களே! ஐயோ! தப்பா எழுதிட்டீங்களே! அப்படின்னு சொல்லும்போது, ஓ! சாரி. அந்த தப்ப நான் தான் செஞ்சுட்டேன். அப்படின்னு சொல்லும்போது, அத தவற நான் தான் செஞ்சுட்டேன். அப்ப நான் ஒரு செயல செய்றேன்.
அந்த செயலை செய்யும்போது திடீர்னு ஒரு தவறு நடந்துருச்சு. அப்போ அந்த தவறு யார் செய்யறது? நீங்க தான் செய்றீங்க. அப்போ அந்த இடத்துல மேக் தான் வரும். டூ அப்படின்ற வார்த்தை வராது. டூ ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத நார்மலா நீங்க செய்யல. ஏற்கனவே ஒரு செயல செஞ்சுகிட்டு இருக்கும்போது, அந்த தவற நீங்க செய்றீங்க. ஸோ அப்போ மிஸ்டேக்லாம் வரும்போது, அது உதாரணத்துக்கு நான் சொன்னது. அந்த கேக்க வந்து உற்பத்தி பண்ணும்போது, அதில டக்குனு அந்த பேர் எழுதும்போது தப்பாயிடுச்சுன்னு சொல்லும்போது, அப்ப மிஸ்டேக் அப்படின்றது வந்து நான் செய்ற செயல்ல ஒரு தவறு. சரிங்களா? அப்ப சொல்லும்போது நீங்க மேக் தான் சொல்லணும். அதில தான் நெறைய டைம் நம்ம வீடியோ கூட ஃபர்ஸ்ட்ல கூட சொல்லியிருப்பேன். ஐ ஹேவ் டன் எ மிஸ்டேக்கா, ஐ ஹேவ் மேட் எ மிஸ்டேக்னா, ஐ ஹேவ் மேட் எ மிஸ்டேக் தான் கரெக்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபரன்ஸ் இதுதான். சரிங்களா? அடுத்தது. 2வதா சொல்ல அப்பாயின்ட்மென்ட். ஒரு அப்பாயின்ட்மென்ட் வந்து நான் டாக்டர் இன்னைக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஐ ஹேவ் டூ மேக் அன் அப்பாயின்ட்மென்ட் டுடே. ஐ ஹேவ் டு மேக் அன் அப்பாயின்ட்மென்ட் டுடே இன் டென்டிஸ்ட். சாரி இன் எ டென்டல் டாக்டர் அப்படின்னா, ஒரு பல் மருத்துவர்ட்ட நான் இன்னைக்கு வந்து ஒரு அப்பாயின்ட்மென்ட் வாங்கணும். ஸோ, அப்ப அத நானு அந்த அப்பாயின்ட்மென்ட்ன்றது நான் அவங்கள போயிட்டு பர்மிஷன் குடுத்துட்டு அத வந்து இது பண்ணணும். சரிங்களா? அத ரெடி பண்ணணும். ஸோ, அப்ப அப்படின்றப்போ நம்ம அப்பாயின்ட்மென்ட் அப்படின்லாம் வரும்போது நம்ம மேக் அப்படின்ற ஒரு வார்த்தைய தான் பயன்படுத்தணும். அதே மாரி ஃபோன் கால். ஃபோன் கால் வந்து நான் வந்து மேக் பண்ணேன். நம்பர்லாம் போட்டு டயல் பண்ணிட்டு ஒரு கால் அட்டெண்ட் பண்ணா, அதுக்கும் வந்து நம்ம மேக் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த போர்வைய நெறைய டைம் நம்ம சொல்லுவோம். ஐயோ! நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த தூங்கி எழுந்திரிச்சேன். அந்த பெட்டெல்லாம் சரி பண்ண மறந்துட்டேன். பெட்டெல்லாம் மடிச்சு வைக்க துணிய, பெட்ஷீட்டு எல்லாத்தையும் மடிச்சு வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பயும் நம்ம அந்த மேக்க தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ நம்ம எப்பவுமே யூசுவலா ஒண்ணு சொல்றது வந்து, சத்தத்த போடாதீங்க, சத்தத்த உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல. அங்கேருந்து ஸ்கூலுக்கு வந்து நம்ம எல்லாரும் டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? ஸ்டூடண்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ டோன்ட் மேக் நாய்ஸ். அப்போ நாய்ஸ் அப்படின்றத அந்த சத்தத்த உருவாக்காதீங்க. சத்தத்த வந்து நார்மலா இருக்கிற இடத்துல ஒரு நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அப்போ அப்போ நாய்ஸ் அப்படின்ற வர இடத்துக்கும் மேக் தான் யூஸ் ஆகும். சரிங்களா? அதே மாரி எ பெட். அதான் அது ஆல்ரெடி சொன்னேன்ல. நான் ஐய்யயோ! என் பெட்ட வந்து நான் எல்லாம் மடிச்சு வைக்க மறந்துட்டேன்னு சொல்லும்போது, ஐ ஃபர்காட் டூ மேக் மை பெட் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பெட் அப்படின்ற அந்த துணியெல்லாம் மடிச்சு வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், நான் வந்து மேக் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அதே மாரி இங்க பாருங்க. அப்போ நான் மேக் அப்படின்ற வார்த்தைய இதுக்கெல்லாம் பயன்படுத்தணும். ஒரு தப்பு செய்யும்போது அதுக்கு மேக் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணலாம். ஒரு அப்பாயின்ட்மென்ட் நான் வந்து வாங்கணும், இல்ல குடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அப்பாயின்ட்மென்ட் சம்மந்தமான விஷயத்துல மேக் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணலாம். அதே மாரி ஃபோன் கால் பேசுறதுக்கு, டயல் பண்றதுக்குலாம் மேக் அப்படின்ற வார்த்தை. ஒரு லிஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஷாப்பிங் போறீங்க. அப்போ உங்கள்ட்ட அப்பா கேட்குறாங்க. ஹேவ் யூ பிரிப்பேர்ட் எ ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஷாப்பிங் லிஸ்ட்ட ரெடி பண்ணிட்டியா? அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா ஏன்னா எழுதுவோம். எது எதெல்லாம் தேவை அப்படின்ட்டு. இல்ல ஹேவ் யூ மேட் ஹேவ் யூ மேட் எ ஷாப்பிங் லிஸ்ட் ஹேவ் யூ மேட் எ ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க. ஏப்பா அந்த ஷாப்பிங் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டியா? அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மாரி ஒரு லிஸ்ட்ட ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மேக் அப்படின்ற வார்த்தைய தான் யூஸ் பண்ணுவோம். சத்தம் அப்படின்னு வந்தாவும் அத நம்ம மேக் அப்படின்ற வார்த்தைய தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பெட் அந்த துணிய மடிச்சு வைக்கிறது அதுக்கெல்லாம் நம்ம மேக் அப்படின்ற வார்த்தைய தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? மேக் அப்படின்றதுக்கும் டூ அப்படின்றதுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கணும். மேக்க நான் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன், டூ எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்போ இன்னொன்னு மேக் எ ஃபிலிம். மேக் எ ஃபிலிம் அப்படின்னா மேக் எ ஃபிலிம் அப்படின்னா, ஃபிலிம்ம வந்து நம்ம தயாரிக்கணும். ஒரு படத்த வந்து உருவாக்குறோம். சரிங்களா? நெறைய காட்சிகள பொருத்தி, அந்தந்த ஒரு வேலைகள செஞ்சு உருவாக்குறோம். ஃபோட்டோன்னா டக்குனு ஒரு டேக் ஒரு இத குடுத்தாங்கன்னா, ஒரு ஒரு கிளிக் மட்டும் குடுத்தா போதும். அப்போ ஃபோட்டோன்னா அதுக்கு முன்னாடி டேக் அப்படின்ற வார்த்தையும், ஃபிலிம் அப்படின்னா மேக் அப்படின்ற வார்த்தையும் இருக்கும். மேக் எ ஃபிலிம் அப்படின்னா, "நீ என்ன பண்ற?" "ஐ அம் மேக்கிங் எ ஃபிலிம்" அப்படின்னு சொல்லலாம். "நீ என்ன பண்ற தம்பி?" அப்படின்னு கேட்கும்போது, "ஐ அம் டேக்கிங் எ ஃபோட்டோ." சரி அப்போ ஃபோட்டோன்னு வரும்போது டேக்கும், ஃபிலிம்னு வரும்போது மேக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் ஆகும். இது ஜஸ்ட் சொல்றதுக்காக பயன்படுத்தினேன். ஸோ அப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்போ இனிமேல் நீங்க வந்து மேக், டூ அப்படின்ற வார்த்தைகள பிரீஃபா புரிஞ்சுக்கிட்டு அத நெறைய சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? அதே மாரி உங்களுக்கு அந்த மாரி சென்டென்ஸ் தெரிஞ்சதுன்னா, நீங்க நான் இப்ப சொன்னதெல்லாம் வச்சு நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க, மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் நெறைய பேர் வந்து ஃபாலோ பண்றீங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்கேஸ் யாருக்காச்சும் இந்த கிளாஸஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வீடியோஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot ஃபார் பீயிங் வித் ஃபார் த ஃபார் பீயிங் வித் மீ ஃபார் த 49 days and comments on my classes.
ஸோ இனிமேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அது கமெண்ட்ஸில் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். வி வில் மீட் டுமாரோ. சரிங்களா? நம்ம கிளாஸ் எப்பவுமே வந்து நான் அதுதான் ஒண்ணு ட்ரை பண்றேன். எப்பவுமே ஒரு 6:00லாம் ஈவினிங் 6:00லாம் டெய்லி இந்த 80 டேஸ் கிளாஸ வந்து நான் ஃபுல்லா கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நிச்சயமா நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். அதே மாரி நம்ம கிளாஸ் வந்து மண்டே டூ சாட்டர்டே வரைக்கும் இருக்கும். சண்டே மட்டும் தான் லீவ். சரிங்களா? ஓகேங்களா? தேங்க் யூ. தேங்க்ஸ் அ லாட். வி வில் மீட் டுமாரோ. பாய். டேக் கேர்.